மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். வெறும் 500 ரூபாய் நிதி உதவி அளித்த மிகப்பெரிய கொடை வள்ளல் தான் ஐயா விஜய் அவர்கள். திமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க களத்துல வேலை செய்யணும்ல. விஜய் அவர்கள் ஜெயிச்சார்னா மார்டின் குடும்பத்துக்கு ஆதவ அர்ஜுனா லாட்டரி டிக்கெட் எடுத்துக்கணும். பாண்டிச்சேரியில் புசி ஆனந்த் நடத்துகிற ஒயின் ஷாப் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை நிறுவனத்தை மூடிட்டு ஐயா புசி ஆனந்த் தான் இங்கே சாராய கடையை திறந்து ஒயின் ஷாப் நடத்தணும் தான் இவங்களோட வெட்ட வெளிச்சமாக அவர் பேட்டியிலேருந்தே தெரியுது. தாவேக்கால சேர்ந்துட்டாலே தற்கூரி ஆயிடுவாங்க. பாஜக இவங்களுக்கு வேலை செய்ய சொல்லி அமைச்சிருக்காங்க. பாஜக பணம் கொடுக்குறாங்க. அதை இவங்க களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா நீங்க போய் வணங்குறதுக்கு காரணம் என்ன? திருப்பி அங்கே ஓட்டு பிச்சை எடுக்க தானே நீங்க போறீங்க. அட்டை கிட்ட போய் நீங்க அட்டையை வாங்குறது உலகத்திலே இதான் நான் முதல் முறையா நான் பாக்குறேன். வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு இருப்பேன், என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா என்ன அவசியம்? எதுக்காக நாங்க உங்களை முதலமைச்சர் ஆகணும்? ஏதோ ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. இந்த அறிவு கட்டத்தனமா திருப்பி போய் எதுக்கு ரோட் ஷோ கேக்குறீங்க? உனக்கு அறிவு இருந்ததா? ரோட் ஷோ எதுக்கு நீ போய் இப்ப திருப்பி புதுச்சேரியில கேக்குற? பண்ணையார்த்தனத்துல இருந்துகிட்டு நீங்க என்னங்க சமூக நீதி பத்தி நீங்க பேசுறதுக்கு இருக்கு? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. கரூர் சம்பவம் நடந்து அதோட தாக்கமே இன்னும் குறையல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல புதுச்சேரியில மறுபடியும் ரோட் ஷோவுக்காக ஒரு 5 முறை அனுமதி கேட்கறாங்க தாவேகாவினர். ஆனா அந்த அனுமதியை கொடுக்க மறுத்துட்டு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பொதுக்கூட்டத்தையே இப்போ விஜய் ரத்து செஞ்சிருக்காங்களே, இதுக்கான காரணம் என்ன? அது பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் பார்த்தீங்கன்னா இது ஒரு போராட்ட காலத்துலேருந்து உருவான ஒரு அரசியல். இந்தியா முழுக்க ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் இருக்கும். இது இயக்கங்கள் வேற யாராவது இருக்கலாம், கட்சிகள் எதுவாக இருக்கும். ஆனால் எல்லாரோட நலன் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் நலம் சார்ந்துதான் இருக்கும். திராவிட கட்சிகளாக இருக்கலாம், தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசுகிறவங்களா இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், இயக்கவாதிகளாக இருக்கும். ஆனால் இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சி மட்டும் மக்கள் நலம் சார்ந்து ஒர்க் பண்ணவே இல்லை. நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்கிறோம், விளிம்புநிலை மக்களுக்காகவோ மக்களோட பிரச்சனை இந்த கட்சி பேசவே இல்லை. நம்ம சொல்றது காரணம் என்னன்னா 41 உயிர் பலி நடந்திருக்கு. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் திரு விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கவே இல்லை. நான் இதுக்கு வருத்தப்படுறேன்னு கூட அவர் சொல்லவே இல்லை. இன்னொருத்தவங்க மேலே பழியை போடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் சதி கோட்பாடுகள் பேசிட்டு இருக்கும்போது அந்த தீயே இன்னும் அணையவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருப்பி புதுச்சேரியில் போய் கேட்குறீங்க. புதுச்சேரியில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மறுக்கிறாங்க. ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. முதலமைச்சரே திரு புசி ஆனந்த் அவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களும் நேரில் போய் சந்தித்து பேசுகிறாங்க. காவல்துறை தான் முடிவு எடுக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பி அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா புதுவையோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான சாலை, சின்ன ஊர் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஊர். ஸோ அங்கே திருப்பி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும். அதுவும் எலெக்ஷன் டைம்னாலும் அவங்க ரொம்ப கவனமாக கையாண்டு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே தானே இங்கே தமிழ்நாட்டிலே உங்களுக்கு சொன்னாங்க. பொதுக்கூட்டங்கள் நீங்கள் நடத்திங்க, ஒரு திறந்த வெளியில் நீங்கள் நடத்திங்க, ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்க? அதுக்கு பதிலே சொல்லாமல் இதை கடந்து போகிறீங்க. இதில் 2 அரசியலை நீங்கள் பார்க்கணும். நுண் அரசியல் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. இப்போ இதன் மூலயமா எல்லா ஊடகங்களையும் தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன். விஜய் அசிங்கப்படுத்திட்டாங்க, விஜய்க்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது உண்மைனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நுண் அரசியல் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு பேக்டோரில் ஒரு அரசியல் நடக்குது. அந்த அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை யாருக்கு ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி காவல்துறை. அது பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் ஸ்டேட்னால உங்களுக்கு யாருக்கு ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை, உள்துறை அமைச்சர். நீங்கள் டைரக்டாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களுக்கு தான் ரிப்போர்ட். அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை விஜய்க்கு எப்படி அனுமதி கொடுக்காம இருக்கும்? இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? திட்டமிட்டு நாங்கள் விஜயோட இல்லை, அமித்ஷாவோட நாங்கள் இல்லைன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக தான் இவங்க பாண்டிச்சேரியில் போய் அந்த அனுமதி கேட்டதே ஒரு செட்டிங் தான், முழுக்க முழுக்க செட்டிங். நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? மேம்போக்கா அனுமதி கேட்டாரு, கொடுக்கல, பாண்டிச்சேரி அரசாங்கம் விஜய்க்கு எதிராக நிற்குதுன்னு நினைக்கிறோம்ல. அது அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அமித்ஷா நீ எனக்கு கேட்குற மாதிரி கேளு, அனுமதி நான் கொடுக்காத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இதை தமிழ்நாட்டில் இதே இப்போ எங்களுக்கு பாண்டிச்சேரியில் கேட்டால் கொடுக்கல, திரும்பி தமிழ்நாட்டிலும் அதே கேட்பாங்க பாருங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான அரசியல், ஒரு கேடுகட்ட அரசியலை தான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து முன்னெடுக்கிறார். இதை வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. பாஜக வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் செய்யுது. நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க, விஜய் வந்து பாஜகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இது நம்ம எப்படி பார்க்கறது? ரங்கசாமி அவர்கள் வந்து விஜய்க்கு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெருக்கமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கான்ட்ரோவர்ஷியா மாறி இருக்கு. திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ரங்கசாமிக்கு மட்டும் கிடையாது, இவர் யாருக்கு நெருக்கமா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அம்மையார் வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு காணொலியில் கூட பேசியிருப்பாங்க, விஜய் ஒன்றும் எங்களுக்கு புதியவர் கிடையாது, விஜய் வந்து எங்களோட இருந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. 2009-10 காலகட்டங்களில் எங்கள் கட்சியில் வந்து அவர் வந்து இளைஞரணி காங்கிரஸில் வந்து மாநில தலைவர் வந்து கேட்டார்னு சொல்கிறாங்க. இதைத்தான் நாங்களும் சொல்றோம், விஜயோட போலி பிம்பத்தை நாங்கள் வந்து சொல்றோம். 2009 காலகட்டங்களில் இலங்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து நடந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்காக நாங்கள் வந்து மக்களுக்காக களத்தில் இறங்கி வீரியமாக போராடிட்டு இருக்க களத்திலே பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழுக்காக நான் போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு சினிமா ப்ரமோஷன் தான் அப்போ பண்ணிட்டு இருந்தார். அதை சினிமா துறை சார்ந்து இவங்களே ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் போது எல்லா கட்சிகளும் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காணொலி வந்து வலைத்தளங்களில் வந்து இருக்கு, அவங்களால இயன்ற உதவிகளை வந்து தருவாங்க. வெறும் 500 ரூபாய் வந்து நிதி உதவி அளித்த மிகப்பெரிய கொடை வள்ளல் தான் ஐயா விஜய் அவர்கள். இலங்கை தமிழருக்காக வெறும் 500 ரூபாய். நான் அதை வந்து குறை மதிப்பீடு செய்யல, இவ்வளவுதான் அவளோட பார்வைன்னு சொல்ல வரேன். அந்த இலங்கை தமிழர்கள் மீதோ மக்கள் மீதோ இவ்வளவுதான் அவருக்கு வந்து பார்வை. அந்த நேரத்தில் தான் இலங்கையில வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, மக்கள் வந்து துடி செத்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல போயிட்டு அவர் வந்து மாநில தலைவர் வந்து கேட்டார். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து எல்லாரோட நட்பா இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட சுயநலம், அவரோட வளர்த்துக்கிறதுக்காக, அவர் மேலே வர்றதுக்காக யார் காலில் வேணாலும் விழுவாருன்னு தான் விஜயோட முன்னாடி ப்ரீவியஸ் அவரோட நடவடிக்கைகள். அந்த அனுமதி கேட்ட போது வந்து அவங்க மறுக்கிறாங்க. உடனே இவங்க வந்து கேட்கறாங்க, ஒரு 1.5 கிலோமீட்டருக்காவது எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டதா இப்போ நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது. எப்படி இந்த 1.5 கிலோமீட்டர்ல அவங்களால அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்க முடியுமா ஒரு ரோட் ஷோவை? இல்லை, இது சாத்தியமே கிடையாதுங்க. அது சொல்றேன்னா, மக்களை திருப்பி நீங்க வந்து மக்களை முட்டாளாக்குறீங்க. மக்கள் மேல உங்களுக்கு எந்த விதமான அக்கறையோ, உங்களுக்கு வந்து மக்கள் மேலே எந்த விதமான கரிசனமோ எதுவுமே இல்லைன்றது தான் உங்களை வந்து காட்டுதை கண்டி, நீங்கள் ஒரு ஒரு அறத்தோடு செயல்படுறீங்களா, நீங்கள் வந்து ஒரு மனித தன்மையோடு இருக்கீங்களா அப்படின்றத திரு விஜய் அவர்களும் தாவேகா கட்சிகளும் வந்து தயவு செஞ்சு அதை வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இது வந்து மக்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஏன் விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணுறாருன்னு போது ஒரு குழப்பமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணுன்றது தான் விஜய் அவர்களோட நோக்கமாக இருக்குது. இது வந்து உண்மையிலேயே அவங்க இதுலேருந்து திருந்தணும் தான் நம்மளும் வந்து நினைக்கிறோம். நீங்கள் பொதுவெளியில் குழப்பறதுக்காக தான் இந்த ரோட் ஷோ, இந்த திட்டங்கள், இந்த அனுமதி கேட்கறது எல்லாம். ஆமாம், நீங்கள் யாருமே உங்களை பார்க்க வர்றது இல்லையாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க, எந்த கட்சியுமே உங்களை நோக்கி வரல. அதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வரல. யாருமே உங்கள் கட்சியில் பெருசாக வந்து எந்த கூட்டணியில் வந்து ஓபிஎஸ் வருவாருன்னு சொன்னாங்க, இபிஎஸ்ஏ வருவாருன்னு சொன்னாங்க, யாருமே வரலன்னும் போது அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா உங்களோட திரை பிம்பம், திரை கவர்ச்சி. இந்த திரை கவர்ச்சி வச்சு மக்களை வந்து ஈர்க்கிறது மட்டும்தான் உங்களோட பாலிசியாக இருக்கும்போது இன்றைக்கி மக்களே இன்றைக்கி உங்களை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ இவ்வளோ கடுமையான மழை பெஞ்சிருங்க, ஒரு வருடம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து இருக்குது. ஒரு அரசாங்கம் வந்து இங்கே செயல்பட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான உதவிகளும் வந்து பண்ணலை. நெல் ஈரப்பதத்தை கூட உங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுக்கல. இவ்வளோ பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து ட்விட்டரில் வந்து எழுதுறாரு, அரசாங்கம் வந்து இங்கே செயல்படவே இல்லை. சார் நீங்கள் என்ன சார் செயல்பட்டீங்க? உங்கள் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கட்சி இருக்குல்ல, நீங்கள் சொல்கிறீங்களா திமுகவுக்கு மாற்று வந்து தாவேக்கான்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் களத்தில் வந்து வேலை செய்யணும்ல. உண்மையிலேயே நீங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து வேலை செய்யணும்னா களத்தில் யாருமே இல்லைங்க. அங்கொன்றும் இங்கே மட்டும் ஒரு சிலர் வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம வந்து மறுக்கவே இல்லை. வேலையே செய்யலைன்னு நம்ம வந்து சொல்கிறதில்ல, அவங்களோட சொந்த முயற்சியில் வந்து பண்ணுறாங்க. அது வந்து கட்சியோட நிகழ்வு வந்து கிடையாது. அவங்களோட மக்களுக்காக ஏதாவது உதவி பண்ணணும், அந்த தொண்டர்கள் செய்யற அந்த ஒரு அர்ப்பணிப்பு கூட விஜய் கிட்ட இருக்குல்ல. தொண்டர்கள் செய்யற அந்த ஒரு உதவி வந்து கட்சியோட சார்பில் அந்த பேர்ல வராதா? அது எப்படி வராம இருக்கும்? அதாவது பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இயக்கமா இருந்தே பண்ணவங்க தான் அவங்க. அதை சொல்றேனே, 234 தொகுதியில் நடக்கலன்னு 3-4 தொகுதியில தான் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன். அந்த மக்களே வந்து கேக்குறாங்க, நீங்களும் கட்சியில இருக்கீங்களேன்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம அதேதான் வந்து தாவேகா சார்பில் இருந்து சொல்றாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் திறம்பட கையாளல, நீங்க வந்து ஒரு சில இடத்துல அந்த மழை நீர் வந்து வடிகட்டிட்டு அதையே நீங்க திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்கீங்க, இன்னும் மீதி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே நீர் தேங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுமே சொல்லியிருக்காரு. தாவேகா தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து நிறைய காணொலிகள் வந்து வெளியிடுறாங்க, நானும் வந்து பாக்குறேன்.
மேற்கு வங்கத்துல வந்து மகாராஷ்டிரால இங்கெல்லாம் வந்து வந்த வெள்ளத்தை வந்து எடுத்து சென்னை வந்து அண்ணா சாலைன்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான அரசியல் பண்றதை விட்டு ஆக்கப்பூர்வமா அரசியல் பண்ணுங்க. இது யாரா வேணா இருக்கலாம், தாவேகாக்கு மட்டும் கிடையாது. எல்லா கட்சிகளும் எல்லா வந்து மக்கள் சார்ந்த நிர்வாகிகளும் வந்து இன்னைக்கு களத்துல வேலை செய்யறது எல்லாரோட கடமையா இருக்குல்ல, அதையே நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும்னு சொல்றோம். சார், அதே சமயத்துல இப்போ கரூர் வழக்கு அது தொடர்பா சிபிஐ விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த விசாரணையை ரத்து செய்யணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்களே, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் வந்து கோட் பண்ணியிருக்காரு, ஆதவ அர்ஜுன் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க, சிபிஐக்கு போனாலே 5 to 7 வருடம் வந்து நடக்கும், இதோட விசாரணை வந்து பெருசா நடக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே வந்து ஒரு நபர் ஆணையம் வந்து போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இவங்க எல்லா வேலைகளும் முடிச்சு இந்த இந்த தரவுகள் தான் வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சாங்க. சிபிஐ வந்து பெருசா இதுல வந்து ஆக்டிவா வந்து ஒர்க் பண்ணல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்த மக்களுக்கு தீர்வு வந்து வேணும், நீதியை வந்து பெற்றுத்தரணும்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் முனைப்போடு இருக்கு. ஏன்னா இந்த மக்களுக்கான அரசாங்கம், மக்கள் உயிர் மேலே இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால இவங்க அதை விசாரணையை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த பழைய ஆணையமே வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து கேட்கறதுல எதுவும் தவறு கிடையாது. நீதி வந்து விரைந்து கிடைக்கும். அதே நேரத்தில் குற்றவாளிகள் யாருன்றதுலாம் இவங்க வந்து துரிதமாக செயல்பட முடியுன்றதுக்காக கேட்குறாங்க. இல்லை சார், இப்போ சிபிஐ வந்து ஆக்டிவாக செயல்படலை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்க வந்து தொடர்ந்து அந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த வீடியோ சாட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கைவசம் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி ஆக்டிவாக செயல்படலைன்னு சொல்ல முடியும்? இல்லை, இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இதுக்கு முன்னாடி தமிழகம் மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்கள் இந்த மாதிரி வழக்குகள் வந்து நடந்திருக்கு. அந்த அரசாங்கம் வந்து எங்களோட விசாரணை அமைப்பு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களோட விசாரணை ஆணையம் நீங்க வந்து எடுக்கும்போது இதை நாங்களே விசாரிக்கணும் தார்மீக அடிப்படையில் கேட்கறது எதுவும் தவறு கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரிச்சாலும் நம்மளுக்கு சிக்கல் கிடையாது, தமிழக அரசாங்கம் வந்து விசாரிச்சாலும் வந்து தவறு கிடையாது. ஏன்னா அஸ்ராகாருக்கு தலைமையில் வந்து அமைச்ச அந்த குழு வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும், ரொம்ப ஹானஸ்டான டீம். அவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. ஏன் இவங்க வந்து இவ்வளவு தூரம் திருப்பி கேட்குறாங்கன்னா, இது அந்த குழுல சிபிஐ விசாரணை இருக்க குழுல தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்க நிறைய கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீதி வந்து தாமதப்படுத்துவாங்கிறதுனால இவங்க வந்து கேட்கறதுல எதுவும் தவறா நம்ம வந்து பார்க்க முடியாது. தமிழகத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், அவங்க வந்து தமிழ்நாடு அரசு, இப்போ திமுக அரசு இருக்கும்போது திமுக அரசு மேலதான் அவங்க ஒரு சதி கோட்பாட்டையுமே வச்சிருக்காங்க. அந்த நிலைமையில அவங்க எப்படி விசாரணை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா சிபிஐலே வந்து இதை கேட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்லேயே இதை வந்து இந்த வழக்கு வரும்போது அவங்க வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா, இப்போ ஒரு சதி கோட்பாடுன்னு வந்து சொல்லும்போது இப்போ அரசு அதிகாரிகள் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு வந்து கலவரம் வந்து மேலே வந்து போகாமல் இருக்கிறதுக்கும் மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது இது அரசோட கடமை தான். இதை வந்து பெருசாக பூதாகரமாக நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது தமிழக அரசுக்கு சாதகமாக தான் இந்த முடிவுகள் வரும்ன்றது நம்மளும் வந்து எதிர்பார்க்கணும். இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வீடியோ சாட்சிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, விசாரணை வேகம் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஒருவேளை இவங்க செஞ்ச அந்த சதி வெளி வந்துருமோ, இவங்க மாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற காரணத்தினாலதான் இப்போ இந்த விசாரணையை ரத்து செய்யணும் அப்படின்னு தாவேகா சார்பில் இருந்து சொல்றாங்களே. இல்லைங்க, நான் அப்படி பார்க்க போனா உங்களுக்கு வந்து அந்த வாகனத்தில் ஐயா விஜய் அவர்கள் பயன்படுத்தின வாகனத்தில் இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்ததெல்லாம் இவங்க அழிச்சிட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சிபிஐ தரப்புலேருந்து இவங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த விசாரணையில் வந்து கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அன்றைக்கி வந்து ஆணையம் வந்து விசாரிக்கும் போது பல்வேறு குளறுபடிகளை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பல்வேறு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள்கிட்டையும் சரி, புசியானந்த் அவர்கள்கிட்டையும் உங்களுக்கு என்னதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தமிழக காவல்துறை மேலே சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னதான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேட்கும்போது இவங்க அந்த இடத்துல கையெறு நிலையில் வந்து அப்படியே ஸ்டன்னாகி தான் நின்று இருக்காங்களே கண்டி. இந்த வழக்கு மேலே வந்து துரிதமாக போகுமான்னு நமக்கு தெரியலன்றதுனால தான் தமிழக அரசாங்கம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சொல்கிறோம். இது தமிழக அரசாங்கம் போயிருக்கு வந்து சரியான பாதம் தான் நம்ம வந்து பார்க்குறோம். சார், அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தந்தி டிவிக்கு வந்து ஒரு பேட்டி ஆதவ அர்ஜுன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அந்த விஷயத்துல வந்து நிறைய அவர் பேசினாலே வந்து அது ஒரு கோளாறா இருக்குது, அது வந்து விவாதமா மாற்றப்பட்டு வருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பேட்டியுமே வந்து மாற்றப்பட்டு வருது. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைய போகுது, தாவேகா வந்து மேலும் பலமாக போகுது அப்படின்னு சொல்றாரு. அதான் அந்த பேட்டியை வந்து நானும் பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் 2 பேட்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து விசிகாவில் இருக்கும்போது பேசின பேட்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக ஆணித்தரமாக வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து திரு விஜய் அவர்கள் குறித்தும் வந்து கேட்கும்போது ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அது புதிய தலைமுறையில் வந்து பேட்டி வந்திருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு, அது குறித்து உங்கள் நிலைப்பாடுன்னு கேட்கும்போது, ஏங்க மக்கள் அரசியலை வந்து பண்ணுங்க, மக்கள்கிட்ட வந்து வேலை செய்யணுங்க, திரை கவர்ச்சி வச்சு திரை பிம்பத்தை வச்சு நீங்கள் நேரடியாக முதலமைச்சர் ஆகிட முடியாதுன்னு இதே ஆதவ அர்ஜுனா வந்து பேசுகிறாரு. அதுக்கு சாத்தியமே கிடையாது. இங்கே வந்து ஒரு பண்பட்ட அரசாங்கம் இருக்குது, இங்கே வந்து எல்லாரும் அம்பேத்கரை படிக்கிறாங்க, பெரியாரை படிக்கிறாங்க, நீங்கள் வந்து மக்கள் பணிகளை செய்து தான் வந்து நீங்கள் மேலே வரணும், எடுத்த உடனே உங்கள் இலக்கு வந்து சினிமா துறையிலேருந்து நேரடியாக முதலமைச்சர் ஆக முடியாது, எம்ஜிஆர் காலம் வேற இப்போ இருக்கிற நிகழ்கால அரசியல் வேறன்னு பேசுகிற அதே ஆதவ அர்ஜுனா ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு அப்புறம் தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, விஜய் அவர்கள் தான் வந்து முதலமைச்சர், மக்கள் எல்லாம் இவரை தான் எதிர்பார்க்காங்க, 28% ஓட்டு இருக்கு, மக்கள்லாம் இவங்க வந்து அப்படியே விஜய்க்காக தான் வந்து காத்துட்டு இருக்காங்க, திமுக அரசாங்கம் வந்து இங்கே எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசும்போது, இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை சொல்றேனே, உங்களுக்கு எந்த விதமான அரசியல் தெளிவும் கிடையாது, அரசியல் நிலைப்பாடும் கிடையாது, முழுக்க முழுக்க வியாபாரம் தான். அதுலேயும் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாருன்னா, மதுவிலக்கு குறித்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, மது வந்து பிரச்சனை இல்லைங்க, ஆனா வந்து அதை வந்து அரசாங்கம் வந்து பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ச்சியா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஏற்கனவே இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்களை ஜெயிக்க வைக்கும்போது இதே மார்டின் குழுமம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லாட்ரி வந்து வச்சுருக்காங்க. அதை தான் இங்கே தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்களை இவங்க ஏன் வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, விஜய் அவர்கள் ஜெயிச்சார்னா மார்டின் குடும்பத்துக்கு ஆதவ அர்ஜுனா வந்து லாட்ரி டிக்கெட் எடுத்துக்கணும். பாண்டிச்சேரியில் வந்து புசி ஆனந்த் நடத்துகிற ஒயின் ஷாப் வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை வந்து நிறுவனத்தை மூடிட்டு ஐயா புசி ஆனந்த் தான் இங்கே வந்து சாராய கடையை வந்து திறந்து ஒயின் ஷாப் நடத்தணும் தான் இவங்களோட வெட்ட வெளிச்சமாக அவர் பேட்டியிலேருந்தே தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு அதை நடத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு, புஷியானது நடத்தணும் அப்படின்னு. அரசு நடத்தக்கூடாதுன்னா அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? இதை வந்து இது யாரு தொடங்கி வச்சாங்க? டாஸ்மார்க் நிறுவனத்தை யாரு தொடங்கினான்னு அவருக்கு தெரியுமா? அவருக்கு அதே மாதிரி இந்த வெளிநாட்டு மதுபானங்கள் வந்து ஐயா எம்ஜிஆர் காலத்துல எடுத்துன்னு வந்தது அம்மையார் ஜெயலலிதா தான் இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தையும் வந்து தொடங்கினாங்க. இது எதுவுமே அவருக்கு வந்து தெரியாதுங்க. அதான் சொல்றேன், தாவேக்கால சேர்ந்துட்டாலே தற்கூரி ஆயிடுவாங்க. அதுக்கு முதன்மையா இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா, தலைமையில் இருக்க எல்லாருமே தற்கூரி. விஜயும் தற்கூரியா இருக்காருன்னு பார்த்தா அவர் பின்னாடி இருக்க எல்லாருமே தற்கூரி. அதை முதன்மை தற்கூரியா ஆதவ அர்ஜுனா இருக்கு. அவரோட விவாதங்கள்லாம் நீங்க பாருங்க, அப்படிதான் பேசுறாரு. ஊழல் குறித்து பேசணும்னா திமுக மட்டும்தான் ஊழல் பண்ணுதுன்னு சொல்றாரு. அண்ணா திமுக குறித்து ஊழல் குறித்து எதுவுமே பேச மாட்டேன்றாரு. ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா குறித்து வந்து நான் சொல்ல, செத்து போனவங்களை வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இது என்ன மாதிரி அரசியல்? இது எந்த மாதிரி? அதான் சொல்றேன், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான அரசியலும் கிடையாது. இவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க, இது வந்து பிசினஸா பாக்குறாங்க. அங்க பாஜக வந்து இவங்களுக்கு வேலை செய்ய சொல்லி அமைச்சிருக்காங்க, பாஜக வந்து பணம் கொடுக்குறாங்க, அதை வந்து இவங்க களத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சார், அதே மாதிரி அந்த ஒரு பேட்டிலுமே சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாருமே பொதுவா சொல்றதுதான், தாவேக்கா வந்து அரசியல் அனுபவம் இல்லாதது, எல்லா சின்ன சின்ன பசங்களா வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு அனுபவம் சேர்க்கறதுக்கு தான் செங்கோட்டையனை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லினாரு. செங்கோட்டையன் வந்து குற்றமற்றவர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டுமே கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதாவது பாத்தீங்கன்னா, வாட்சாத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து வனத்துறை அமைச்சராக இருக்கார். அங்கே நடந்த குற்றங்களை மூடி மறைச்சதில் இவர் தான் வந்து பெரும் பங்கு இவருக்கு தான் உண்டு. அந்த குற்றத்திலே இவருக்கு வந்து நேரடியாக தொடர்பு வந்து இருக்காங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து நிறைய தகவல் இவர் மறைச்சாருன்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து கடுமையாக அவர் வந்து விமர்சனம் பண்ணாங்க அந்த அம்மா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 2012 காலகட்டங்களில் இவர் வந்து அமைச்சர்லேருந்தே நீக்கிறாங்க. சீட்டும் இவருக்கு வந்து அந்த முறை வந்து கொடுக்கவே இல்லை. சரி போனா போதும் லாஸ்ட் மினிட்ல வந்து பல பஞ்சாயத்துகள் பண்ணி தான் அந்த அம்மா வந்து கையில காலில் விழுந்து தான் கடைசியாக இவர் வந்து சீட் வாங்கினாரு. 2020 பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக தீர்ப்பே வந்திருக்கு. 1,05,000 ரூபாய் இவர் வந்து ஃபைன் கட்டிருக்காரு. அந்த வழக்கு இன்னும் முடியல. திருப்பி நீங்க வந்து ரீஅப்பீல் போனீங்கன்னா அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க குடும்பத்தினரே அந்த ஐயா செங்கோட்டையன் அவர்களோட மனைவி மகனே போய் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி குற்றச்சாட்டுகள் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட சொல்லி தான் அவர் வந்து கட்சியிலேருந்தே நீக்கி வச்சிருந்தாங்க அந்த அம்மா. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா, அவரோட செயல்பாடுகள் இந்த அளவு தான் இருந்திருக்க கண்டி இவர் ஒரு சுத்தமான அப்பழுக்கட்ட அரசியல்வாதி, தூய்மையான அரசியல்வாதிலாம் வந்து கிடையவே கிடையாது. அரசியல்ல வந்து நம்ம யாரையுமே தூய்மையானவர்கள் யாரு மேலயுமே நம்ம சொல்லவே இல்லை, அவங்க சொல்றாங்களே செங்கோட்டையன் தூய்மையான அவங்க சொல்லதுனாலதான் இவ்வளவு தரவுகள் ஐயா செங்கோட்டையன் குறித்து நமக்கே தெரியாத நிறைய தகவல் வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் ஐயா பொதித்து வந்துட்டு இருக்குது பாருன்னா, இவங்க வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல சார், அவங்க வந்து எவ்வளவு குற்றம் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க மேல வந்து தண்டனைக்குரியவராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு ஆள் இல்லையா? சோ அவரு விஜயை வழி நடத்தும் போது விஜய் வந்து சரியான பாதையில தானே போவாரு. இல்ல எப்படி அவர் வந்து வழி நடத்துவாருன்னு நீங்க சொல்லுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா எம்ஜிஆரோட இருந்தாரு, அம்மையார் ஜெயலலிதாவோட இருந்தாங்க. அவங்களோட பிம்பத்தை பயன்படுத்தி தான் இவரு ஜெயிச்சாரு கண்டி. செங்கோட்டையன் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு செல்வா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல நீங்க எடுத்துங்க,
கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து இருக்காரு, ஐயா வேலுமணி இருக்காரு. வேலுமணிக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளவு மாநாடுகளை நடத்திருக்காரு, எவ்வளவு பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்காரு, கட்சியின் முகமா இருந்திருக்காரு. அவர் சொந்த காசை செலவு பண்ணுவார். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணதே அவருக்கு அந்த மாதிரி ஒரு பிம்பம் கட்டமே கிடையாது. யார் இருக்காங்களோ நம்பர் 1 யார் இருக்காங்களோ அவங்களோட வந்து சேர்ந்து பயணப்பட்டார். ஐயா எம்ஜிஆர் இருக்கும்போது அவரோட வந்து பயணப்பட்டார். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவரோட சேர்த்து பயணப்பட்டார். ஐயா இபிஎஸ் வரும்போது அவரோட சேர்ந்து பயணப்பட்டார். கண்டி இவருக்கு அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஆளுமையோ தனிப்பட்ட பிம்பமோ இன்னைக்கு வரைக்கும் வந்து கிடையவே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க இத்தனை ஆண்டுகள் இருந்துட்டீங்கல்ல, ஒரு கட்சியில் இருந்துட்டீங்கல்ல, நீங்க வரீங்க, அது உங்களோட விருப்பம். நான் வந்து அதை வந்து மறுக்கவே முடியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த தாவேக்கால சேர்ந்தா எல்லாம் தற்கூரி ஆயிடுவாங்க நம்ம சொல்றது காரணம்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் மந்திரியா இருந்திருக்காரு, ஒரு மூத்த அமைச்சர், வந்து மூத்த அரசியல்வாதி, 9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினர். இங்க வந்து சேர்ந்த உடனே என்ன சொல்றாருன்னா, ஊழல் குறித்து உங்களோட நிலைப்பாடு என்னன்னா, ஒரு பில்டிங் கட்டும்போது ஒருத்தர் வந்து செங்கல் கொடுப்பாங்க, ஒருத்தர் சிமெண்ட் கொடுப்பாங்க, அரசாங்கம் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இது என்னங்க இது பேச்சு? இது ஒரு அரசாங்கம். அப்ப நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அரசாங்கத்துல நீங்க இருந்திருக்கீங்க, ஐயா எம்ஜிஆரோட சட்டசபையில நீங்க இருந்திருக்கீங்க, ஐயா எடப்பாடியோட அமைச்சர்களை நீங்க வந்து உயர் கல்வித்துறை அமைச்சராகவே இருந்திருக்கீங்க. அப்போ அந்த அமைச்சர்ல நீங்க வந்து நீங்க திருப்பி ஊழல் பண்ணணும்னு அவரே சொல்றாரு. அரசாங்கம் வந்து டிரான்ஸ்பரன்ஸா நடக்கலன்னு சொல்றாரு. இதுல நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, தாவே காண்டதே பாத்தீங்கன்னா ஊழலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு ஆரம்பத்துல சொல்றது காரணம் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, ஒரே மாதிரி ஆளு, உங்களுக்கு வந்து வந்து கள்ளலாற்றி வித்து பணம் சம்பாதிக்கிறவர். இவர் பாத்தீங்கன்னா ஐயா வந்து அப்பயே இவர் வந்து போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது அவர் மேல வழக்கே இருக்கு. பஸ்ல பாத்தீங்கன்னா அவரும் வந்து கள்ள டிக்கெட் வித்தவர் தான். டிக்கெட் வந்து நார்மலா நீங்க வந்து ஒரு டிக்கெட் இருக்குன்னா அதுக்கு மேல இவங்க வந்து போலியா டிக்கெட் அடிச்ச வழக்கே அவர் மேல இருக்கு. இப்போ போலி டிக்கெட்டு, லாட்ரி டிக்கெட்டு, தர டிக்கெட்டு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு கட்சியை நாங்க வளர்ந்தோம்னா, உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் நினைச்சா எனக்கு வந்து பரிதாபமா இருக்கு. இல்ல சார், இதுக்கு அடுத்ததுமே வந்துட்டு டிசம்பருக்குள்ள இன்னும் சில அமைச்சர்கள்லாம் வரப்போறதா அவர் சொல்லியிருக்காரு. இப்போ செங்கோட்டையன் வந்து அவருக்கு நீங்க சொன்ன மாதிரியே அவரு வெளிப்படையா வந்தது கிடையாது, சில பேட்டிகள் எல்லாமே கொடுத்தது கிடையாது. நம்ம பொதுவா அவரை பத்தி நம்ம பேசினது கிடையாது. இப்ப தாவேக்கால் இணைஞ்சதுக்கு அப்புறமா தான் பேசிட்டு இருக்கோம். சோ இதையும் தாண்டி இப்போ நல்ல ஆளுமை மிக்க அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள்லாம் வரப்போறதா சொல்றாங்களே. சரிங்க, வந்து என்ன இங்க நடக்க போதுங்க? ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து வந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட படத்தை வந்து வச்சிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா குறித்து நீங்க ஏற்கனவே எந்த விமர்சனமும் பண்றதில்ல. அவங்க வந்து நீங்க சொல்லுங்க ஒரு நெறியாளரா, அவங்க சட்டத்தால் தண்டிக்கப்பட்டாங்களா இல்லைங்களா? பட்டாங்க. அப்ப தண்டிக்கப்பட்டவங்க தானே அவங்க. A1 குற்றவாளியா தானே அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க புகைப்படத்தை வச்சுட்டு செங்கோட்டையன் அவர்கள் போனா பரவாயில்ல, அவரோட நீங்க எல்லாருமே கிளம்பி அம்மா சமாதிக்கு வந்து போறீங்க. இப்போ அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து பிஜேபியிலேருந்து அன்னைக்கே வந்து சேர்ந்தார், இன்னொருத்தர் வந்து சேர்ந்தார். அடுத்தது நீங்க யாரை பார்க்க போறீங்க சொல்லுங்க? அப்ப நீங்க வந்து அமித்ஷா பார்க்க போயிடுவீங்களா, இல்ல நீங்க வந்து பிஜேபி தலைவர்களோட படத்தை வந்து வச்சுப்பீங்களா? இப்ப மித்த பிற கட்சிகள் வராங்க, இப்ப திமுக இருந்தே ஒருத்தவங்க வராங்க. உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு சொல்றாங்களே சார், தனிப்பட்ட வச்சுக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திராவிட அரசியலுக்கு மாற்றம் தானே நீங்க சொல்லி வந்தீங்க. அதிமுக ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தானே சொல்றீங்க. திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் போட்டின்னு சொல்றீங்க, அதிமுகன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது ஏன் அந்த தலைவரை நீங்க கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறேன். அப்போ உங்களோட சுயநலம் இருக்குல்ல. ஏங்க இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் இயக்கங்க, அதிமுக வந்து ஒரு மக்கள் இயக்கம். நீங்க வந்து 33 ஆண்டுகள் வந்து தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல பேரோட உழைப்பு இருக்குங்க, தியாகம் இருக்குங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணாம வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்ப திருப்பி அந்த தொண்டர்களோட தியாகத்தை அம்மையார் ஜெயலலிதா நீங்க வந்து போய் வணங்குறதுக்கு காரணம்னா திருப்பி அங்க ஓட்டு பிச்சை எடுக்க தானே நீங்க போறீங்க, வேற எதுக்காக நீங்க போறீங்க சொல்லுங்க? அப்ப அந்த 5 தலைவர்களோட ஜெயலலிதாவையும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்பயே வச்சுட்டாங்களே. நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல அவரோட அலுவலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஐயா எம்ஜிஆர் புகைப்படம் இருக்கு, அம்மையார் ஜெயலலிதா புகைப்படம் இருக்கு. அப்போ இதுதான் சொல்றேன், இப்ப அதிமுக தொண்டர்கள் வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க. திரு விஜய் அவர்களை ஒரு சிலர் வந்து அந்த ரசிக மனப்பான்மையில் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருப்பாங்க, திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இல்லைங்களா? இப்ப அதிமுக இருக்கிற ஐயா விஜயோட ரசிகர்கள் இப்ப வந்து விஜய்க்கு எதிராக இருக்காங்க. எங்க அம்மா வந்து நீங்க வந்து பேச வைக்கிறாங்க இல்லைங்களா, திருப்பி அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச வைக்கிறாங்க. ஐயா செங்கோட்டையன் போய் அவங்க மணிமண்டபத்திற்கு போனது இவங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து கேள்வி கேட்கும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் வந்து உருவாகுதுக்காண்டி இதுல பெரிய வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த விதமான கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்காம தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயா எடப்பாடி அவர்கள் இதை சொல்லியிருக்கணும், நீ யார் வேணாலும் என் கட்சியில இருந்து நீங்க சேர்த்துங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்க அம்மா சமாதியில வந்து நிக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் வந்து கேட்டிருக்கணும். அது எப்படி சார் அம்மா சமாதி அப்படிங்கிறது இங்க இருக்கு, இங்க வந்து சுற்றுலா பயணிகளே வந்து பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து சந்திக்க கூடாது, அது அந்த இடத்துக்கு நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால சொல்ல முடியும்? வரக்கூடாதுன்றது யார் வேணாலும் போலாங்க, நீங்களோ நானோ யாரும் போனா நமக்கு சிக்கல் இல்லைங்க. அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லைங்க, நாங்க அதிமுகவே இல்லை, எதிர்கட்சியா நாங்க தான் செயல்படுறோம்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளவு தூரம் அவங்களோட உழைப்பை நீங்க எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்துறீங்க?
இப்போ ஐயா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இயக்கம் அம்மையார் ஜெயலலிதாவில் வந்து கட்டமைப்பட்டு அவங்க ஆட்சி கட்டில் அந்த அம்மா இருந்த ஒரு இயக்கத்தை நீங்க அந்த ஒரு கட்சியே கிடையாதுங்க. களத்துல அதிமுகன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதிமுக கட்சி எதிர்கட்சியா செயல்படாதனால தான் நாங்க திமுகவுக்கு வந்து எதிர்கட்சியா நாங்க தான் இருக்குன்னு சொல்றவரை நீங்க எப்படி அனுமதிப்பீங்கன்னு கேக்குறேன். அதிமுகன்னு ஒருத்தவங்க இல்லவே இல்லைன்னு சொல்ற இடத்துல நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? அரசியல் ரீதியா நான் கேட்கிறேன். நீங்க வந்து நீங்க அவங்கள பிடிச்சிருக்கு, நீங்க போய் பாக்குறீங்க, ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்றதுலாம் இங்க சிக்கல் இல்லைங்க. அரசியலா நீங்க பாருங்க. ஒருத்தவங்க இல்லவே இல்ல, நீ ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ற இடத்துல நீங்க எப்படி அலோவ் பண்ணுவீங்க? அலோவ் பண்றது அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் சரி. இருந்தாலுமே வந்துட்டு திமுக சார்பில் இருந்துமே ஒரு சில அமைச்சர்கள்லாம் வரப்போறதா சொல்றாரு. அதுவும் குறிப்பா சமூக வலைத்தளங்கள்லயும் அரசியல் வட்டாரங்களையும் அது பிடிஆரா இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுதே. பிடிஆர் பாத்தீங்கன்னா அவரோட செல்வாக்கு என்ன, அவரோட படிப்பு என்ன, அவர் இருக்கிற துறை என்ன, மதுரையில் போய் பாருங்க அவரோட செல்வாக்கு என்ன. யாருங்க இவங்கெல்லாம்? இவங்க வந்து அதை சொல்றேன்னு அது அவரே வந்து மறுப்பு தெரியும். எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு, எனக்கே இது வந்து சிரிப்பலையை வந்து உருவாக்கு. நீங்க என்ன வேணாலும் சொல்லாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யார் வேணாலும் வரட்டோங்க, யார் வேணாலும் கட்சியில் நீங்க சேர்த்துங்க, பிரச்சனையே கிடையாது. திமுக சைட்லேருந்து யாரும் வரப்போறது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அதிமுகலேருந்து யார் வந்தாலும் சரி, XYZ வந்தாலும் மக்கள்கிட்ட நீங்க என்ன அரசியல் பேச போறீங்க சொல்லுங்களேன். மக்கள்கிட்ட இதோ இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கு. மழை வெள்ளம் குறித்து நீங்க வந்து எந்த வேலையும் செய்யல, மத்திய அரசாங்கம் இன்னமும் நமக்கு வந்து ஃபண்டு கொடுக்கல, இதெல்லாம் குறித்து ஒரு வார்த்தை பேசலாங்க. சரிங்க, ஆனஸ்டா கேட்குறாங்க, இந்த செப்டம்பர் 27க்கு அப்புறம் பாஜக குறித்து ஒரு வார்த்தை திரு விஜய் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரா? சார் எதுக்கு சார் பாஜகவை பத்தி பேசணும்? இப்ப தமிழ்நாட்டுல தான் அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசியலை தான் முன்னெடுத்திருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு திராவிட இயக்கங்கள் தான் சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல பாஜக வேரூன்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவர் பாஜகவை பத்தி பேசணும்? சரிங்க, நீங்க தானே டிக்ளேர் பண்ணீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரி. கொள்கை எதிரி அவங்க வந்து பாசிசம்னு சொன்னீங்க, திமுக வந்து அரசியல் எதிரி பாயாசம்னு சொன்னீங்க. இப்ப அந்த பாசிசம் எங்க போச்சுன்னு கேக்குறேன். நீங்க அப்ப அதை பத்தியே நீங்க வந்து பேசவே மாட்டீங்க. அப்ப நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? இப்ப நாங்க சொல்ற மாதிரி அவங்களோட இணக்கம் ஆயிட்டீங்களா? இல்ல அவங்களுக்கு கண்டு பயப்படுறீங்களா? என்ன ஆச்சு அந்த நிலைப்பாடு? அதிமுகன்னு ஒன்று இருக்கு, எதிர்கட்சியா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வந்து மழை வெள்ளத்துல வந்து அவங்க வந்து பேசுறாங்க, செயல்படுறாங்க. திமுக அரசாங்கம் வந்து முழு நேரமா இன்னைக்கு மக்கள் கிட்ட களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து சும்மா வந்து எதுவுமே களத்திலயும் நீங்க வந்து வேலை செய்ய மாட்டீங்க. ஆனா அரசியல் ரீதியான எந்த கருத்துக்களும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ரோட் ஷோ மட்டும் அனுமதி பார்க்க வரோம்னா உங்களை பார்க்க நாங்க ஏன் வரணும்னு நீ மக்கள் கேட்கறாங்கல்ல. நீங்க வந்து எங்களை பார்க்க வர வேண்டாம், நீங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே நாங்க அட்டைப்படத்தை வச்சு கூட நாங்க உறுப்பினரா சேர்வோம் அப்படின்னு தானே உங்களோட தொண்டர்களோட மனநிலை இருக்கு. அதுதாங்க ஐயா உதயநிதி வந்து இப்போ அந்த அறிவித்திருவிழாவில் வந்து சொன்னாரு. அப்போ கூட நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அது வந்து நிஜத்துல வந்து கிடையாது, அது வந்து அட்டைன்னு சொன்னார்ல. அதை இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய கொடூர மனநிலையும் யோசிச்சு பாருங்களேன். மாற்று கட்சியிலேருந்து வந்து சேர்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் பாதி பேர் வந்து அதிமுகவில் வந்து சேர்றாங்க. அந்த மாவட்ட செயலாளர் கையில் கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரு ஐடி கார்டை வந்து கொடுக்குறாங்க, இவரோட அட்டைப்படம் அந்த போஸ்டரை வச்சு கொடுக்கறதுன்றது இன்னைக்கு இதுதாங்க இவங்களோட யதார்த்தமான அரசியல். இவங்க வந்து களத்துக்கே வரமாட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு தலைமை அலுவலகத்துக்கு கூட்டு போய் அவங்கள வந்து இணைச்சிருக்கலாம், இல்லை ஐயா புசியானந்த் தலைமையில் வந்து இணைச்சிருக்கலாம், இல்லை அந்த மாவட்ட செயலரை இணைச்சிருக்கலாம். எதுவுமே இல்லாமல் திரு விஜய் அவர்களை வந்து அட்டைக்கத்தின்னு நம்ம சொல்றது காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அந்த அட்டை கிட்ட போய் நீங்கள் அட்டையை வாங்குறது உலகத்திலே இதான் நான் முதல் முறையாக நான் வந்து பார்க்குறேன். அதுதான் அவர் சொன்னார், எக்ஸிபிஷன் வைக்கும்போது எல்லாம் வைப்பாங்க, எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி வேடிக்கை பார்க்கின்ற கூட்டமாக இது களத்தில் வேகம் எடுக்கிற கூட்டமோ இல்லை மக்களுக்காக வேலைகளை செய்கிற கூட்டமோ தாவேக்கா வந்து இல்லை. நீங்க தான் சார் அப்படி சொல்றீங்க. இப்போ அவங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு அட்டைப்படம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு உறுப்பினர் ஆவேன் அப்படின்னு சொல்றவங்க விஜய் வந்து வீட்டுல இருந்தே நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்றதை ஏன் நிறைவேற்றி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? எப்படி நீங்க நிறைவேற்றுவீங்க கேட்குறேன். எஸ்ஐஆர் குறித்து உங்களுக்கு எந்த விதமான பார்வையும் கிடையாது. எஸ்ஐஆர் பணிகள் வந்து 90% வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. உங்க தொண்டர்களுக்கு வந்து வாக்கே கிடையாது. உங்க தொண்டர்கள் வந்து எந்த விதமான அரசியல் புரிதலும் நீங்க வந்து பண்ணவே இல்லை. திருப்பி நீங்க வந்து ரோட் ஷோக்கு தான் நீங்க வந்து கிளம்பி போறீங்க. தமிழக அரசியல் குறித்தோ இல்லை தமிழகத்தோட பிரச்சனைகள் குறித்தோ இப்போ நேத்தி கூட பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து போகுது. தமிழக அரசாங்கம் வந்து அதை வந்து திறம்பட வந்து கையாண்டு மிகப்பெரிய ஒரு சதியை வந்து அங்கே முறியடிக்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் பண்ணுற மாதிரி இங்கே வந்து சதியை வந்து பண்ணுறாங்க. பாஜக வந்து திட்டமிட்டு வந்து இதை பண்ணுறாங்க. அது வந்து ஒரு நீதிபதியோட துணையோட இதை வந்து பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பெரிய அரசியல் இங்கே வந்து போயிட்டு இருக்குங்க. இது எதுவுமே தெரியாமல் நான் வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு இருப்பேன், என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா என்ன அவசியம்? எதுக்காக நாங்கள் உங்களை முதலமைச்சர் ஆகணும்? ஏதோ ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. நீங்க முதலமைச்சர் ஆறீங்கன்னா தமிழ்நாட்டை நாளைக்கு என்ன நீங்க மாத்துவீங்க? தமிழ்நாட்டோட அரசியல் உங்களுக்கு என்ன தெரியும்? களத்தோட வீரியம் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மக்களுக்காக என்ன நீங்க சேவை பண்ணுவீங்க? ஒரே ஒரு வழக்குங்க, அந்த ஒரே வழக்குக்கு நீங்க இப்ப வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கீங்களா?
பல்வேறு பிரச்சனைகள் இருக்குங்க, பல்வேறு வழக்குகளை சந்திச்சுதாங்க நீ எல்லா கட்சிகளும் வந்து நீ களத்துல இருக்காங்க. ஸோ களத்துக்கு வெளியே தான் விஜயை கண்டி, களத்துக்குள்ள விஜய் வந்து கிடையாது. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றது வந்து அனுமதி கொடுத்தா அதானே வெளியே வர முடியும். உங்களுக்கு யாருங்க அனுமதி கொடுக்கணும்? தடையை மீறி போங்களே நீங்க. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க எஸ்ஓபி இன்னும் இவங்களுக்கு வரல, பொதுக்கூட்டம் நடத்தீங்கன்னு சொல்றாங்க. ஏன் பொதுக்கூட்டத்துக்கு உங்களால நடத்த முடியல? பொதுக்கூட்டத்தை நடத்தினா கூட்டம் வராது. அதனாலதான் திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம், பொதுக்கூட்டம் பண்ணா உங்களை யாரும் பார்க்க வர மாட்டாங்க, உங்களை சீண்ட மாட்டாங்க. நீங்க ரோட் ஷோ நடத்தினா மட்டும்தான், சின்ன ரோடு குறுகலான சாலையில 8 மணி நேரம் 9 மணி நேரம் மக்களை காக்க வச்சு சாவடிக்கிறது தான் உங்களோட குறிக்கோள். அதை தாண்டி பொதுக்கூட்டம் ஒரு கூட்டம் நடத்த சொல்லுங்க பார்ப்போம். பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, அதுக்குமே டிக்கெட் வாங்குறதுக்காக வரிசையில நின்று தானே சார் இப்போ கூட ஒரு பொதுக்கூட்டம் நடந்ததே சார். அதுல கூட்டம் வந்து சரியா 2000 பேருன்னு சொல்லியிருந்தாங்க. அது சரியா தானே நடந்தது. எப்படி கூட்டம் வராது அப்படின்னு சொல்ல அது முடியும்? பொதுக்கூட்டம் இல்லைங்க, ஒரு அரங்க கூட்டத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தொண்டர்களை தான் வந்து சந்திக்க வச்சாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. நீங்க உங்க ஒரு வளாகத்துக்குள்ள ஒரு கூட்டம் வந்து நடத்துறீங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு போடுறீங்க, அவ்வளோ தகர அடிக்கிறீங்க, அவ்வளோ வந்து ஸ்கேனர் வைக்கிறீங்க, அவங்கள வந்து பல செக் பண்றீங்க, குழந்தைங்களை கூட்டு வரவங்களை திருப்பி அனுப்புறீங்க. அப்போ விஜய் அவர்கள் உயிர் மேல உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு? அந்த பாதுகாப்பு தேவை. மக்களோட உயிர் மேல இருக்கக்கூடிய பாதுகாப்பா இல்ல அதுதான் சொல்றேன், நான் சொல்றேன். இல்ல அது அப்படியே இப்படி எடுத்துக்கலாம்ல சார். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ விஜய் அவர்கள் பாதுகாப்பு, அந்த மக்களோட பாதுகாப்பு நீங்க பாக்கணும். இது ஏன் கரூர்ல உங்களால பண்ண முடியல? அப்போ அவங்க கரூர்ல இருந்தவங்க செத்து போனவங்க எல்லாம் மக்கள் கிடையாது, அங்க பார்க்க வந்தவங்க எல்லாம் வந்து வேற்று கட்சிக்காரங்களா இல்ல வந்து யாரு அவங்க? அப்போ உங்க கட்சி தொண்டர்கள் வந்தா மட்டும் நான் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பேன். விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். அவ்வளோ செக் பண்ணி நீங்க வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு அந்த அரங்க கூட்டத்தை அவ்வளோ டிசிப்ளின் நடத்துறீங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து தொண்டர் படையெல்லாம் வச்சு நீங்க பண்றீங்கல்ல. இது ஏன் கரூருக்கு நீங்க பண்ண முடியல? அப்போ பட்டதுனாலதான் இதுல பண்ணுறாங்க அப்படின்னு. அப்ப பட்டு நீங்க திரும்பி அறிவு கட்டத்தனமா திருப்பி போய் எதுக்கு ரோட் ஷோ கேக்குறீங்க? உனக்கு அறிவு இருந்ததா ரோட் ஷோ எதுக்கு நீ போய் இப்ப திருப்பி வந்து புதுச்சேரியில கேக்குற? அப்போ உங்களோட நிலைப்பாடு தெரியுதுங்களா? உங்களோட வேடதாரி வேஷம் வந்து தெரியுதுங்களா? நான் நிமிஷம் படத்துக்கு கெட்டப் மாத்துற மாதிரி நிமிஷம் என் மனநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னன்னா மக்களை வந்து பார்த்துட்டே இருக்கும், கூட்டத்தை வந்து சேர்த்துட்டே இருக்கும். அந்த கும்பல் மனநிலை வந்து போகவே இல்லைங்க. அது வந்து வெறி வந்து உச்சத்தின் அடையாளமா தான் நம்ம வந்து பாக்குறோம், அவமானத்தின் அடையாளங்க. நீங்க திருப்பி இதுல இருந்து நீங்க பாடம் கத்துட்டா சொல்லணும். இதே மாதிரி ஒரு அரங்க கூட்டத்தை 2000 பேரை வச்சு நான் பண்றேன், நான் 20,000 வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதாங்க நீங்க கேட்கணும். திருப்பி நீங்க ரோட் ஷோ தானே கேக்குறீங்க நீங்க. இப்ப சமீபத்துல நடந்த பொள்ளாச்சியில நடந்த ரோட் ஷோல பாத்தீங்கன்னா ஐயா யாரு நம்ம எதிர்கட்சி தலைவரோட கூட்டத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காருங்க. அப்ப அரசாங்கத்துக்கு திருப்பி ஒரு பயம் தானே வரும். எப்படி உங்களுக்கு ரோட் ஷோ வந்து அனுமதிப்பாங்க? உங்களுக்கு ஒரு நீங்க என்னங்க அப்ப பாடம் கத்துக்கிட்டீங்க? நீங்க என்ன அரசியல் பேசுறீங்க சொல்லுங்க? நான் திருப்பி பொதுக்கூட்டம் தான் நடத்தணும் வந்து நம்ம உங்களை ஆதரிக்கலாம். திருப்பி நீங்க வந்து ரோட் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த மக்கள் மேல துளியும் வந்து அக்கறை இல்லைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. சார் இல்ல சார், மக்களோட செல்லணும் அப்படிங்கிற அண்ணாவோட கொள்கையை முன்னெடுத்து தானே சார் அவர் போயிட்டு இருக்காரு. அதுக்காக தானே ரோட் ஷோ கேட்கிறாரு. அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? அவரோட கொள்கை வழியில போயிட்டு இருக்காரு. எனக்கு புரியவே இல்லைங்க, யார் கொள்கையை தான் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க? ஐயா பெரியார வந்து கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க வந்து கவின் ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்க பேசவே மாட்டீங்க, ஓகேங்களா? சமூக நீதி பேசுவீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. ஐயா அம்பேத்கரை வந்து நீங்க கொள்கை தலைவராக வச்சிருப்பீங்க. சாதி ஆணவ படுகொலைகள் நடந்தாலும் சரி, இங்க சட்டம் எந்த அளவுக்கு சீர்கேடு நடந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் எஸ்ஐஆர் குறித்து இன்னைக்கு சட்டத்தையே வந்து காலில் போட்டு மிதிக்கிறாங்க, அது குறித்து நீங்க வாயே திறக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க வந்து திமுக மட்டும் தான் வந்து குறை சொல்லுவீங்க. அஞ்சலி அம்மாவை வச்சிருக்கீங்க, சமூக நீதி பேசுறீங்க, ஆனா வீட்டுக்குள்ளதான் நீங்க எல்லாரையும் வர வச்சு பார்ப்பீங்க. நீங்க வந்து யாரோடும் ஜெல் ஆக மாட்டீங்க, மக்களை நீங்க சந்திக்கவே மாட்டீங்க. எளிமை நடையாரமா ஐயா வந்து காமராஜர் நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து பிரைவேட் ஜெட்ல தான் வந்து போவீங்க. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வேணும், பவுன்சர் வெளிநாட்டு பவுன்சர் தான் நீங்க வச்சுப்பீங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்க, அடுத்தது அண்ணாவை எடுத்துட்டீங்க, இப்ப அம்மையார் ஜெயலலிதா எடுத்துட்டீங்க. இன்னும் 2 பேர் தாங்க, அமித்ஷாவும் மோடியும் மட்டும் தாங்க பாக்கி இருக்கு. அதையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா மொத்தமா முடிஞ்சிடும்னு சொல்றேன் நான். அடுத்து திமுகவுல இருந்து யாராவது வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா கலைஞரையும் ஐயா கலைஞரை நிச்சயமா அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா அதிகமா வந்து இருந்திருக்காரு. ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியா இருந்து ஒரு இயக்கத்தை வழிநடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ன்றதுனால அதை வந்து ஐயா கலைஞரை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு நல்ல தலைவர்ன்ற ரேஞ்சில் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எல்லாருமே எடுத்துப்பாங்க அவங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எதிரி அப்படிங்கிறது ஸ்டாலினா இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலினா? கலைஞரை எடுத்துக்குவாங்க அப்படின்னா
இல்லை, அவங்களுக்கு எதிரி அவங்களே தான், வேற யாருமே கிடையாதுங்க. அவங்களோட செயல்பாடு மட்டும் தாங்க. திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்றது நம்மளோட ஒரு ஊடகத்தோட நோக்கமோ ஒரு அரசியல் விமர்சக நோக்கமோ வந்து கிடையாது. அவர் செயல்படுகின்ற திட்டங்கள் வந்து மக்களுக்கான திட்டங்கள் இல்லை, அந்த அரசியல் மக்களுக்கான அரசியல் இல்லைன்னும் போது தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். எதிர்கேள்வி வந்து கேட்கும்போது அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். அந்த பதில் என்னவா இருக்குன்னா, நான் பாரு களத்துல வந்துட்டேன், மக்களுக்காக நின்றுட்டன்றது தான் இங்க ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்க முன்னெடுக்கும். இது நமக்காக அரசியல் இல்லை. திரு விஜய் அவர்களே மேல வரணும்னா இந்த வேலைகள்லாம் செஞ்சுதானே ஆகணும். நான் வேலையே செய்ய மாட்டானா, இத்தனை தலைவர்கள் நான் வந்து கையில் எடுத்துறேன். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, ஐயா வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதே கலாச்சாரத்தை வந்து உண்டாக்கிட்டாங்க. அவருக்கும் பாத்தீங்கன்னா பவுன்சர் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன கால கொடுமைன்னே நமக்கு வந்து தெரியல சார். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர் சேரும்போது வந்து 4 மாவட்டங்களோட பொறுப்பாளராக கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம யாராவது புதுசா வந்தாங்க அப்படின்னா புதுசா அந்த பதவி கொடுக்குறாங்களே, இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு? இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து பண்ணுவார். ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு கட்சின்னா தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர், அமைப்பு செயலாளர், இப்படி தாங்க எல்லா கட்சியிலும் இருக்கும். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தலைவர் இருப்பார், பொதுச் செயலாளர் இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மித்தப்பிற கட்சிகளுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. வியூக வகுப்பாளர் பேரே நமக்கு வந்து தெரியாது. இவங்க வியூக வகுப்பாளர் தான் இந்த கட்சியை வழி நடத்துவார். அவர் தான் கட்சியில் யாரை சேரணும் யாரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவார். தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவி எங்கேயுமே இருக்கிறதா நமக்கு வந்து தெரியல. இந்த மாதிரி பல இருக்கும்போது இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 28 பேர் குழுங்க. அது சொல்றேன்னா அவரை எவ்வளோ சிறுமைப்படுத்துறாங்க பாருங்க. திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு. ஐயா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 28 பேருக்கு குழு தலைவர். அது யார் அதை கண்காணிப்பாங்கன்னா, விஜய் அவர்கள் தலைமையில முன்னாடி சொன்னாங்க. அந்த குழு ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு திரு விஜய் அவர்கள் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒருங்கிணைப்பு கொடுவாங்க. வெறும் 4 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இவ்வளோ சிறுமைப்படுத்தி அந்த கட்சியில போய் இவர் இந்த கடைசி காலத்துல 4 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டிருந்தது எப்படி சார் சிறுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல முடியும்? ஏங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுகல தலைமையில இருந்தாருங்க. அவர் வந்து என்ன சொல்றதுன்னா, அம்மையாரோட ஜெயலலிதாவோட இறப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட்டாக பேசப்பட்டவருங்க. ஒருவேளை அவர் வந்து அந்த நேரத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னைக்கு வந்து எடப்பாடி இருந்த இடத்துல அவர் இருந்திருப்பாரு. அவ்வளோ பெரிய மூத்த அரசியல் எடுத்துன்னு வந்து நீங்க 4 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிறுமைப்படுத்துறது தானே. இதுல என்ன அவருக்கு வந்து என்ன பெருமை இருக்கு? ஒரு பெருமையும் கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ ஐயா எம்ஜிஆர் நாமம் வாழ்க, ஜெயலலிதா நாமம் வாழ்கன்னு சொன்னவர் இன்னைக்கு தலைவர் விஜய்ன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சிறுமைப்படுத்திட்டாங்கல்ல அவரை. அது அவங்க அரசியல்ல இருக்கும்போது எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இப்ப இவரை பாக்குறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னே சொல்லிக்கலாம் சார். இந்த பதவி எல்லாத்தையுமே வந்துட்டு ஜான் தான் அப்போ நியமிக்கிறாங்க. ஆமா, ஜான் தான். ஓகே. நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியா நியமிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா புதுசா கிரியேட் பண்றாங்கல்ல, மற்ற கட்சிகளுக்கும் வழிகாட்டுற மாதிரி போயிட்டு இருக்காங்கல்ல. இல்ல, வழிகாட்டினா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து திமுக அரசாங்கம் இருக்காங்கன்னா அவங்களை நீங்க எதிர்த்து களமாட போறீங்கன்னா 24 மணி நேரம் நீங்க களத்துல வந்து இருக்கணும். மக்கள் பிரச்சனை வந்து பேசணும். மக்களோட நீங்க வந்து களத்துல இருந்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெறும் சமூக வலைத்தளத்தில் மட்டும்தான் பேசுவோம், நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் அரசியல் பேசுன்னு சொன்னால் இன்னைக்கு அரசியல் வந்து எடுப்படாதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வரும்போது அண்மையில் ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பொது நிகழ்வில் வந்து அவர் ஏதோ அசதினால தூங்குனாரான்னு தெரியாது, கண்ணை அசந்து ஒரு 2 நிமிஷம் தாங்க தூங்குனார். அது இன்னைக்கு உலகம் முழுக்க விமர்சனம் வந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து நிகழ்கால அரசியல். ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஆனால் நாங்கள் அவர் வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்றதுலாம் வந்து கனவுல தான் நடக்கும். நிஜத்தில் இது வந்து சாத்தியம் கிடையாது சார். ஆனா ஆதவ அர்ஜுனா அந்த பேட்டியில சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, திமுக அவங்க தான் வந்துட்டு கூட்டணி இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப பலவீனமானவங்க, வெறும் 23% மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லுவாங்க. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹீரோ வந்து நடிக்கிறாரு, அவங்களோட ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா அந்த காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னா அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை கதையும் தாண்டி இந்த 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 பேருக்காக படம் ஓடும். ஐயா ஜெயலலிதா அவர்களும் ஐயா எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவும் அப்படி தான் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய வந்து சினிமாவில் வந்து இருக்குது. ஆனால் அரசியலில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து இன்டாக்ட் கூட்டணின்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக திமுக வந்து இந்த கூட்டணி கட்சிகளை வந்து ஒன்றா வச்சுருக்காங்கன்னா அவங்களோட செயல்பாடுகளுக்காக தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு
மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு எந்த விதமான சலுகைகளையும் கொடுக்க மாட்டேங்குது, மாநிலத்தோட உரிமைகள்லாம் வந்து பறிக்குதுன்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் இங்கே எதிர்க்க முடியுன்றதுக்காக இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாதுங்க. நீங்க எதுவுமே வந்து பேச மாட்டீங்க. உங்களை நம்பி ஏன் யாரும் வரல? நீங்க வந்து நீங்க தான் சொன்னீங்கல்ல, முதல் மாநாட்டிலேயே நீங்க சொன்னீங்கல்ல, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னீங்களே, ஏன் உங்க கூட யாருமே வரல? அது திமுகவோட பிரச்சனைங்க. அவங்க வந்து கூட்டணி வச்சு பண்றாங்க, கூட்டணி வைக்காம பண்றாங்கன்னா அது அவங்களோட சொந்த கட்சி. நீங்க உங்க கட்சியை ஃபர்ஸ்ட் வழிநடத்துறதுக்கான துப்பு பாருங்க. உங்களுக்கு அதுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? நீங்க திமுகவை எதிர்த்து பேசுற அளவுக்கு எந்த விதத்துல நீங்க திமுகவை வந்து எதிரின்னு நீங்க சொல்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க? ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு. இல்ல சார், திமுக சார்பில இருந்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல வந்து தாவேக்காவுக்கு 23% ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா நமக்கு செய்திகள் வந்திருந்தது. சோ அதே தான் இப்ப ஆதவர்ஜனாவும் சொல்றாங்க. திமுக தனித்து நினைச்சுன்னா 23% ஓட்டு தான் வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே ஒரே நிலைமையில தான் இருக்கிறதா? இல்லைங்க, நம்ம வந்து எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த சர்வேகள் பெருசா நான் வந்து எனக்கு வந்து பெருசா உடன்பாடு இல்லை. களம் வந்து கடைசி நிமிஷத்துல கூட களம் வந்து மாறும். இங்க வந்து மக்கள் எதை வச்சு உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவங்க என்னென்னலாம் சேவைகள் பண்ணியிருக்காங்க, இதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம் மக்கள்கிட்ட என்ன போய் திட்டங்கள் வந்து சேர்ந்துருக்கு, அதேமாரி தமிழகம் குறித்த சிக்கல்களுக்கு வந்து யார் இங்கே வந்து மக்களோட நின்று இருக்காங்கன்னு தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு அறிவார்ந்த சமூகம், அறிவார்ந்த மக்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திரை கவர்ச்சி, திரை பம்பத்தை வச்சு சும்மா வாய் சவுடால் பேசிட்டுலாம் இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த எலெக்ஷனில் நான் திருப்பி சொல்கிறேன், தாவேக்காக்கு உண்மையிலே ஒரு மக்கள் பலம் ஆரம்பிக்கும் போது இருந்தது. அந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பேச விட்டா மட்டும்தாங்க தெரியுது இவங்ககிட்ட எந்த விதமான கட்டமைப்போ எந்த விதமான ஒரு அரசியல் அஜெண்டாவோ இல்லைன்னும் போது இன்னைக்கு மக்கள் வெளியில் வந்து வெட்ட வெளிச்சமாக இவங்க வந்து அம்பலப்பட்டு போனதுனால இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்கதான் நமக்கு வந்து தெரியல. 2026 களம் பார்த்தீங்கன்னா உண்மையான களம் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுக தான் இங்கே வந்து களம் இருக்குங்காண்டி தாவேக்காலாம் வந்து நாம் தமிழுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. நாம் தமிழர் நீ களத்தில் இருக்காங்க, 38 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க, 15 ஆண்டுகளாக தனித்தே நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட கொள்கையில் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த விதமான கொள்கையும் தெரியல. இவருக்கு என்ன கொள்கைன்னே இன்னி வரைக்கும் சொல்லலைங்க. இவர் என்ன லட்சியம்னு சொல்லலை. ஒன்றுமே சொல்லாமல் ஒருத்தருக்கு வந்து தமிழக மக்கள் வாக்களிப்பாங்கன்றதெல்லாம் இது வந்து களத்தில் வந்து எடுபடாது. கொள்கை சொல்லியிருக்காரே சார், சமத்துவம், சமூக நீதி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் உங்களோட கொள்கைன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படிங்க கொள்கை ஆகும்? நான் என்ன சொல்றேன், நீங்க சரி சமத்துவம் சகோதரத்துவம் சொல்றீங்க, களத்துல இதை ஏன் நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க? இப்போ இன்னைக்கு சாதி ஆணவ கொலைகள் வந்து நடக்குது, தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு திமுக வந்து இன்னைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. சமூக நீதின்னு வந்து பேசுறீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து 4% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி களத்தில் நிறைய வந்து வேலைகள் வந்து ஒரு அரசாங்கம் செஞ்சுட்டுங்களேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? கட்சியில் வரவனையே நீ வந்து காசு வாங்கிட்டு தானே சேர்க்குறீங்க. ஒரு கட்சியில் உங்கள் கட்சியில் உறுப்பினராக வரணும், இல்லை பதவிக்கு வரணும்னாலே காசு வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து சேர்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன கொள்கையை நீங்கள் பேச முடியும்? உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்கிறேன். அந்த 41 மரணங்களுக்கே நான் வந்து பொறுப்பேற்க மாட்டேன்னு சொல்கிற அந்த ஒரு பண்ணையார்த்தனத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்னங்க சமூக நீதி பற்றி நீங்கள் பேசுறதுக்கு இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. அவங்க பேசுகின்ற அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்போக்கான அரசியல், ஒரு மாயாஜால அரசியல். நிஜமான அரசியல் வந்து ஜீரோ. சார், அதே மாதிரி இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் அந்த தொகுதி வந்து இப்போ கவனம் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த கொங்கு மண்டலத்துல தாவேக்கா வந்து வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? பொறுப்பாளர்களே இல்லைங்க. நீங்க வந்து நான் தான் சொல்றேனே, நான் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் வந்து போறேன். அந்த அந்த பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. பொறுப்பாளர்கள் வந்து பெருசா வந்து கிடையாது. அவங்களுக்கு அரசியல் அனுபவமும் வந்து கிடையாது. அவங்களோட போட்டி போடணும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு களப்பணி செய்யறதுக்காக ஆள் இருக்கணும். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக காலத்து இருக்குமோ அவர் வந்து வலிமையா இருந்தார். பட் இன்னைக்கு அதிமுக விட்டு வெளில வந்துட்டாருன்னா இன்னைக்கு இபிஎஸ் வந்து கடுமையாக அங்கே வந்து களமாடுவார். செங்கோட்டையனை வந்து தோற்கடிக்கணும், தாவேக்கா தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து களமாடுவாங்க. திமுக வந்து களத்தில் இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டியை கண்டி ஐயா செங்கோட்டையன் அவர்களே அதே தொகுதியில் நிற்க சொல்லுங்க, டெபாசிட் தான் வாங்குவாரு கண்டி, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல சார். செங்கோட்டையனுக்கு அங்க ஆல்ரெடி ஒரு ஆதரவாளர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ தாவேக்காவுக்கும் ஓரளவுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. இந்த 2 இடமும் இணையும் போது ஒரு பலமான ஒரு ஆதரவு தானே சார்? இல்லைங்க, அது ஓட்ட மட்டும் தாங்க பிரிக்கும். நம்ம வந்து களத்தில் இருக்க ரியாலிட்டியை வந்து நம்ம பேசுறோம். நான் திமுக காரன் கிடையாதுங்க. திமுக வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது என் வேலையும் கிடையாது. களத்தில் இருக்கிற ரியாலிட்டியை வந்து நம்ம வந்து பேசணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4% தாங்க வந்து வித்தியாசம் இருக்கும். திமுகவுக்கும் அதிமுகவும் வித்தியாசம் வந்து இந்த பர்சன்டேஜில் தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் இரு கழகங்களுக்கும் வந்து இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கால 95 லட்சம் வந்து உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது படிப்படியாக குறைஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 26 லட்சம் உறுப்பினர்கள் தான் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி, உண்மை. அந்த 26 லட்சம் வந்து நீங்கள் 30 லட்சமாக மாறினா கூட அவங்க எவ்வளோ சதவீதம் எடுப்பாங்க? 10லேருந்து 12% ஹார்ட்லி எடுக்கிறது பெரிய விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க களப்பணி முழுசாக செஞ்சாங்கன்னா 10லேருந்து 12% வாங்கி, நான் இப்போவும் சொல்கிறேன், முதல் தேர்தலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தாவேக்கா வந்து வரும்.
அதை தாண்டி அவங்க ஒரு தொகுதி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வேலை செய்யவில்லை. ஐயா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து மேம்போக்கா சொன்னாலும் அவரோட தொகுதி இன்னி வரைக்கும் செலக்ட் பண்ணல, வேலைகள் வந்து ஆரம்பிக்கல. ஐயா செங்கோட்டையன் நின்னார்னா அந்த தொகுதியில திமுக அண்ணா திமுக கடுமையா வந்து களமாடி ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தோக்கடிப்பாங்க. ஒரே ஒரு தொகுதி ஐயா விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கூட உண்மையா களத்துல வேலை செஞ்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. 31 வேணா அவங்களுக்கான களமா வந்து மாறலாம். அதுவும் அவங்க வந்து செயல்பாடுகள் எப்படி வேலை செஞ்சாங்கன்றதை பொறுத்து தான் அமையும் கண்டி. சும்மா நீங்க வந்து உட்காந்துட்டு ஊடகத்துல பேசி எனக்கு வந்து 28% இருக்கு 30% இருக்குன்னா எங்க ப்ரூவ் பண்ணீங்க? நீங்க ஒரு இடைத்தேர்தல் 2 இடைத்தேர்தல் வந்து நின்னுந்தீங்கன்னா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கும் அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 61 பேரை வந்து கட்சியா வரதுக்கு முன்னாடியே ஜெயிச்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் வேலை பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும். வார்டு உறுப்பினருங்க, ஒரு உள்ளாட்சியில வார்டு உறுப்பினர், அந்த அந்த பகுதியில அந்த தம்பி வந்து செல்வாக்கு மிக்கவனா இருப்பாரு. அவர் மூஞ்சிக்காக ஓட்டு போட்டாங்களே கஞ்சி விஜய்க்காக வந்து ஓட்டு போடல. அந்த மாதிரி நாம் தமிழ்ல இருக்காங்க. எல்லா இயக்கங்களும் நாங்களே இயக்கமா இருந்து நாங்களே 10 கவுன்சிலர் ஜெயிக்க வச்சிருக்கோங்க. விஜய் கட்சியில 10 கவுன்சிலர்லாம் கிடையாது. நாங்க தனிப்பட்ட முறையில் இயக்கமா இருந்தே மக்கள் கிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சு நாங்களே 10 கவுன்சிலர் ஜெயிக்க வச்சிருக்கோம். நாங்க எங்கேயுமே போய் சொல்லி எங்க அமைப்பு 10 கவுன்சிலர் வச்சிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க இண்டிவிஜுவலா அவங்களோட சொந்த பலத்துல ஜெயிச்சிருக்காங்க. இதுதாங்க ரியாலிட்டி. களத்துல வந்து இதுதான் வந்து இருக்குங்கண்டி. சும்மா வெற்று விளம்பரம் வார்த்தைகள்ல பேசி இந்த முறை வந்து மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. விஜய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டார். திரு விஜய் அவர்கள் வந்தா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு இருந்தாங்க இல்லைங்களா? அது வந்து இன்னைக்கு வந்து கிடையாது. தொடர்ச்சியாக அவரோட செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கு, பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கும்போது ஸோ பிஜேபியோட தத்து குழந்தை தான் விஜய்ன்றது இன்னைக்கு எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமானதுனால ஸோ இன்னைக்கு வந்து அவர் களம் அவருக்கு சாதகமாக இல்லை. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. நன்றி.